ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை பார்த்தனால ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். மகிழ்ச்சின்னு ஒன்று எனக்கு ஒரு ஞாபகம் வருது. இப்போ மகிழ்ச்சினா என்ன? இப்போ நம்ம பேரண்ட்ஸ் கூட அவுட்டிங் போகிறோம், ஒரு தேட்டருக்கு கூட ஒரு சினிமா பார்ப்போம். அந்த சினிமாவில் நல்ல காமெடி சீன்ஸ் வரும், நம்ம ஜாலியாக அப்படியே ஹாப்பியாக பண்ணிட்டு இருக்கோம். டக்குனு இன்டர்வல் வரும், அப்புறம் நம்ம ஃபுட் வாங்கி சாப்பிடுவோம். அது நமக்கு ஒரு திருப்தியை கொடுக்கும், அதாவது ஒரு ஹாப்பி நம்ம அப்போ இருக்கோம். அதுக்கப்புறமா பேரண்ட்ஸோட திரும்பியும் அவுட்டிங், அதே நாளில் திரும்பியும் அவுட்டிங் போகும்போது ஒரு ட்ரெஸ்ஸோ அக்சசரிஸோ ஸ்டேஷன்ஸோ ஏதோ ஒன்று ஷாப்பிங் பண்ணிட்டு அங்கே ஒரு ஃபுட்டை வாங்கி சாப்பிடுவோம். இந்த மாதிரி அந்த நாள் ஃபுல்லாக ஜாலியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்க் போவோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக விளையாடுவோம். அந்த நாள் ஃபுல்லாக நமக்கு ஜாலியாக இருக்கும். அதுதான் நம்ம சந்தோஷம்னு நினைக்கிறோம். ஆனால் அடுத்த நாள் நீங்கள் வீட்டில் யோசிப்பீங்க, நம்ம இன்னைக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், நம்ம எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம அடுத்த நாள் யோசிப்போம். அப்படி யோசிக்கும் போது நமக்கு தெரியும், இது நமக்கான மகிழ்ச்சி கிடையாது, இது நம்ம வேஸ்ட் தான் பண்ணுறோம், நம்ம டைமும் வேஸ்ட், நமக்கு செலவு தான் அதிகமாகுது. இப்போ ஒரு ஊரில் ராஜா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு அவர் ஒரு பெரிய ராஜ்யமே அவருக்கு தான் சொந்தம், ஒரு பெரிய பேலஸ் இருக்கு, அது சோல்ஜர்ஸ் இருக்காங்க, அவருக்கு ஒரு பெரிய ஃபேமிலி, அந்த மாதிரி நிறைய இருந்தாலும் அவருக்கு ஒரு சின்ன விஷயம் மட்டும் இல்லை, அது என்ன ஒரு சந்தோஷம். ஒரு நாள் அவர் ஒரு பெரிய முனிவர், அந்த நாட்டிலேயே அவ்வளோ பெரிய முனிவர் இருக்காரு. அவர்கிட்ட போறாரு. அந்த காடு அமைதியா இருக்கிறதுனால அந்த முனிவர் அங்கே தியானம் செஞ்சுட்டு இருக்காரு. அந்த தியானத்துல போயிட்டு நம்ம தொல்லை செய்யக்கூடாது அந்த முனிவர் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா மெதுவாக போறாரு. இவர் நம்ம எப்படியாச்சும் கேட்டுதான் ஆகணும், ஏன்னா நமக்கு அப்பதான் ஹாப்பியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முனிவர் கிட்ட போயிட்டு ஐயா அப்படின்னு கூப்பிடும்போது முனிவர் மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறாரு. அப்போ முனிவர் கேட்குறாரு, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நான் உங்களுக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லும்போது அது ராஜா சொல்றாரு, எனக்கு பெரிய பேலஸே இருக்கு, நிறைய சொத்து இருக்கு, ஒரு ராஜ்யமே தான் சொந்தம், என்கிட்ட நிறைய படைகள் இருந்தாலும் நிறைய சோல்ஜர்ஸ் அந்த நிறைய இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன விஷயம் இல்லை, அது சந்தோஷம் மட்டும் எனக்கு இல்லவே இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ முனிவர் அவரை பார்த்து சிரிக்கிறாரு. சரி, ஒரு பெரிய ராஜா நீங்க கேட்கறதுனால நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அவர் சொல்றாரு, நான் ஒரு இடம் சொல்றேன், அங்க போங்க. அது என்ன இடம்னு நம்ம பார்க்க முன்னாடி ஒரு எக்ஸாக்டா நான் ஒரு இடம் சொல்றேன். இப்போ திருச்சினா அந்த திருச்சிக்கு போ, திருச்சியில ஒரு 15 கிலோமீட்டர் நடந்தே போ. அப்போ ஒரு ஒத்தடி பாதை வரும், அதுல ஒரு 8 கிலோமீட்டர் ஆச்சும் நடந்து போடுவீங்க. இப்போ ஒரு சின்ன கிராமம் வரும். அந்த கிராமத்துல ஒரு விவசாயி விவசாயி இருப்பா, அவர்கிட்ட போயிட்டு கேளு, நீங்க எப்படி சந்தோஷமா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கேளு அப்படின்னு சொன்னாரு. ஆனா அந்த முனிவர் சொல்லாரு, ஆனா நீ ஒரு ராஜாவா போகக்கூடாது, உன் படையெல்லாம் கூப்பிட்டு ஒரு சொத்துல ஒரு ராஜாவா போகக்கூடாது, ஒரு சராசரி மனுஷனா நீ போகணும் அப்படின்னு அந்த முனிவர் சொல்வாரு. ராஜா சொல்வாரு, நான் ஒரு பெரிய ராஜா, என்னால ஒரு சாதாரண மனுஷனா போக முடியாது, எனக்கு நீங்க சொல்றதுனால நான் அப்படி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜாவும் இங்க திருச்சிக்கு போயிட்டு திருச்சியில ஒரு 15 கிலோமீட்டர் நடந்து போறாரு. அங்க ஒரு ஒத்தடி பாதையில முனிவர் சொல்ற மாதிரி 8 கிலோமீட்டர் வருது நடந்து போறாரு. அதுக்கப்புறம் சின்ன கிராமம் அது ஒரு விவசாயி நல்லா பாட்டு பாடிட்டு கோவலோக்க, அதாவது ஒரு டவல் மாதிரி கட்டிருப்பாங்க, அது உங்களுக்கு தெரியும். அப்புறமா ஏத்தோலை அரைச்சிட்டு இருப்பாரு, கிணத்துல தண்ணி எடுத்து ஏத்தோலை இறைச்சிட்டு இருப்பாரு. அப்ப இவர்கிட்ட போய் அந்த முனிவர் கேட்க சொல்லியிருக்காரே நம்மள அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிப்பாரு. இவங்க ஒரு கோவலை கட்டிட்டு ஏத்து அரைச்சிட்டு இருக்கா, அது ஜாலியா இருக்கா, இவன் பார்க்க ஒரு ஏழை மாதிரி இருக்கா, இவன் எப்படி சந்தோஷமா இருக்கா, சரி முனிவர் சொன்னால போய் அவருக்கு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கேட்பாரு. நீங்க ஒரு கோவலை கட்டு நல்லா பாட்டு ஜாலியா இருக்கீங்களே, உங்களால் மட்டும் எப்படி முடியுது அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அது ஒன்றும் இல்லைங்க, நீங்க வாங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வாங்க, நான் அப்படியே உங்களுக்கு சொல்றேன் அந்த விஷயத்த, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன விஷயம் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு போறாரு. அப்ப அந்த ராஜா சொல்றது, சரி இவங்க இப்படிதான் மகிழ்ச்சியா இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் சொல்லிட்டு அவரும் போறாரு. சரி முனிவர் ஏதோ சொல்லியிருக்காரு, நம்ம போகலாம்னு சொல்லிட்டு அவரும் போறாரு. வீட்டுக்குள்ள போகும்போது வெளியே ஒரு சின்ன குடிசை தான். ராஜா என்னடா இவ்வளவு சின்ன குடிசையா இருக்கு, இதுல என்ன அப்படி மகிழ்ச்சியா இருக்க போது, என்ன காட்ட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டா இல்லாம ஒரு சோர்வா அப்படி போறாரு. சரி இவரெல்லாம் என்ன சொல்ல போறாரு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போறாரு. அப்ப வெளியே ஒரு வயசானவங்க ஒரு தாத்தா பாட்டி நின்றுட்டு இருக்காங்க. ஒரு தாத்தா பாட்டி நின்றுட்டு கூழ் குடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க தாங்க எங்க அப்பா அம்மா,
எனக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ கூலி வரும்னு நினைக்கிறீங்க? 4 ரூபாய் மட்டும்தாங்க எனக்கு ஒரு நாள் கூலி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு அந்த ராஜா வந்து பார்க்குறாரு. அப்போ அந்த அந்த கூழ் அவங்க வந்து கூழ் குடிக்கிறாங்க. அது வந்து 1 ரூபாய். நான் சம்பாதிக்கிற 4 ரூபாய் கூலியில் 1 ரூபாய் நான் எங்கள் அப்பா அம்மாக்காக கொடுத்துருவேன். அது நான் ஏன் கொடுக்குறேன்னு நீங்கள் யோசிக்கலாம். அது ஏன்னா என்னை பெற்று வளர்த்து இவ்வளோ பெரிய ஆள் ஆக்கிக்கிறதுனால நான் அவங்க என்னை பெற்ற கடனுக்காக நான் அவங்களுக்கு 1 ரூபாய் கொடுக்குறேன். தினமும் நான் 1 ரூபாய் கொடுத்து அவங்களோட சாப்பாடை அவங்க செஞ்சுப்பாங்க, செய்வாங்க. உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 1 ரூபாய் போச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. இன்னும் உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் உள்ளே வாங்கன்னு கூப்பிட்டு போகும்போது அவங்க வந்து ஒரு லேடி உட்காந்துருப்பாங்க. அந்த ராஜா கேட்குறது, யார் இவங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, விவசாயி, இவங்க தான் எங்கள் அக்கா, இவங்க குடிக்கிறாங்க கூழ், அதுவும் நான் கொடுத்தது தான். இது வந்து நான் கொடுக்கக்கூடாது. அது நான் ஏன் கொடுக்குறேன்னா, ஏன்னா நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், வேறு வீட்டு போனால் அவங்க ஹஸ்பண்ட் தான் வாங்கி கொடுக்கணும். ஆனால் அவரால் முடியல, அவருக்கு எதுவும் வேலை கிடைக்காதனால அவர் ஊருக்கு அனுப்பி விட்டாரு. ஆனால் எனக்கு நான் கொடுத்துதான் ஆகணும், ஏன்னா என் கூட பிறந்தவனால நான் கொடுத்தாகணும், அது என்னோட தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து 2 ரூபாய் போச்சு எனக்கு. ஏன்னா எனக்கு வர 4 ரூபாயில் 2 ரூபாய் நான் இவங்களுக்காகவே செலவு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு அந்த ராஜாவை கூப்பிட்டு போகிறார். அந்த விவசாயி உள்ளே போனோடனே ஒரு அவங்க ஒய்ஃப் உட்காந்துருக்காங்க. இதுதான் என்னோட மனைவி. இவர் வந்து என்னை நம்பி என் கூட வந்ததுனால நான் அவங்களுக்கு 1 ரூபாய் கொடுத்து டெய்லி 1 ரூபாய் கொடுத்து அவங்க இது குடிக்கிற கூழ் கூட 1 ரூபாய் தான். அவங்க என்ன கல்யாணம் பண்ணி என்னை நம்பி வந்ததுனால நான் அவங்களுக்கு செய்கிற கடமை அது. இது வந்து என்னோட கடமை. இதில் வந்து எனக்கு 3 ரூபாய் போச்சு. சரி இன்னும் கொஞ்சம் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டும்போது ஒரு சின்ன பையன் உட்காந்துருக்கான். அந்த சின்ன பையன் உட்காரும்போது அவர் கேட்குறாரு, இது யார் உங்கள் பையனா அப்படின்னு கேட்கும்போது விவசாயி சொல்கிறான், ஆமாம் இவன் என் பையன். இவனுக்கே நான் கூழ் வாங்கி கொடுத்தேன்னா எங்கள் அப்பா அம்மா இப்போ வெளியே உட்காந்துருக்காங்க, அந்த மாதிரி நானும் என் மனைவியும் வெளியே உட்காந்துருக்கும் போது வயசாகி வெளியே உட்காந்துருக்கும் போது இவன் வந்து நமக்கு சாப்பாடு போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் செய்கிற சேமிப்பு. இப்போ நம்ம 4 விஷயம் பார்த்தோம் இல்லையா? கடன், தர்மம், கடமை, சேமிப்பு. அவன் சொல்கிறாரு, நீங்கள் நினைக்கலாம் எனக்கு கிடைக்கிறதே 4 ரூபாய் கூலி தான் ஒரு நாள், அதை நீங்கள் வந்து எல்லாருக்கும் பிரித்து கொடுத்தீங்கன்னா நீங்கள் எப்படி மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நினைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா பார்த்து விவசாயி கேட்குறாரு. விவசாயி சொல்கிறாரு, ஒரு நாளைக்கு நான் செய்ய வேண்டிய எல்லாமே நான் செஞ்சுட்டேன். அது என்னன்னா, என்னை பெற்றதுக்காக நான் செய்ய வேண்டிய கடன், என் கூட பிறந்ததுக்காக நான் செய்ய வேண்டிய தர்மம், என்னை நம்பி வந்ததுக்காக நான் செய்ய வேண்டிய கடமை, நானும் என் மனைவியும் வயதான காலத்தில் எங்களை மகிழ்ச்சி ஆக்கிறதுக்கு என் பையனுக்காக நான் செய்கிற சேமிப்பு. இந்த 4 ஒரு நாளைக்கு நான் செஞ்சுட்டனாலே எனக்கு திருப்தி தான். ஏன்னா அவங்க மகிழ்ச்சி ஆகிறத பற்றி எனக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். அந்த ராஜா வந்து சொல்கிறாரு. அந்த ராஜா வந்து அப்போ புரிஞ்சுக்கிட்டாரு, நமக்கு வந்து பெயர்லையோ புகழ்லையோ இல்லை காசுலையோ நமக்கு வந்து சந்தோஷம் கிடையாது. நம்ம செயலை முழுமையாக செஞ்சு முடிக்கிறதுலையும் இல்லைன்னா ஒரு மற்றவங்க மகிழ்ச்சி ஆகிறத பற்றி நம்ம வந்து ஒரு மற்றவங்க சிரிக்கிறத பற்றி நம்ம மகிழ்ச்சி ஆகுது, அவங்க சந்தோஷப்படும்போது நம்ம மகிழ்ச்சி ஆகுது, அதில் தான் சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ராஜா வந்து அப்போ வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையில் நீங்கள் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறது நீங்களும் புரிஞ்சுப்பீங்க. இதே மாதிரி நல்ல மெசேஜோட நான் உங்களை அடுத்த வாட்டி பார்க்குறேன். நன்றி.